நான் விஜய்ன்றவே ஒரு ஆறா போல, அதனால நல்லா இருக்கு, நல்ல வைப்பு, நல்ல படம், ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லுவாங்கல்ல. ஜெனிலியா சூப்பர்ண்ணா, ஜெனிலியா ஃப்ரெண்டு சூப்பர், கண்டிப்பா 1000 கோடி அடிச்சிரும். நாளை முதல் எங்க அண்ணன் தான், தளபதி தான் சாரே பட குலமாஸ், தளபதி தான், எப்பவுமே தளபதி தான். பக்கத்துலேயே நம்ம ஜிபி ஓடிட்டு இருக்கு. அதுக்கு வந்து முதல் 3 நாளைக்கு அப்புறம் யாருமே இல்லை, நீங்க எல்லா தேட்டரும் போய் பார்க்கலாம். அஜித் ஃபேன் ப்ரோ. நான் சும்மா வைப் பண்ண தான் வந்தேன், ஆனால் படம் வந்து ரொம்ப போரா இருந்துச்சு ப்ரோ. இப்பயும் போரா தான் ப்ரோ இருக்கு. ப்ரோ ப்ரோ ஆக்சுவலா ஃப்ளாப் பண்ண படம் ப்ரோ. உங்களுக்கு நல்ல டான்ஸ் ஆடணும்னு ஆசையா? அப்போ உடனே RLK டான்ஸ் ஸ்டுடியோவில் ஜாயின் பண்ணுங்க. தொடர்புக்கு 9962175826. செம வைப், என்ஜாய் பண்ணுவோம் எல்லாம். ஃபர்ஸ்ட் டைம் புதுசா பார்க்குற மாதிரி இருக்கிற படம். ஸ்டில் யூத் தளபதி. நாளை முதல் எங்க அண்ணன் தான், தளபதி தான். சாரே பட குலமாஸ். தளபதி தானே மாசு. நாளை முதல்ல எங்க அண்ணன் தான், தளபதி தான். 1000 படம் வந்தாலும் எங்க அண்ணன் மாதிரி தான் எப்பயும் இட்டு. ப்ரோ நான் அஜித் ஃபேன் ப்ரோ. நான் சும்மா வைப் பண்ண தான் வந்தேன், ஆனால் படம் வந்து ரொம்ப போரா இருந்துச்சு ப்ரோ. இப்பயும் போரா தான் ப்ரோ இருக்கு. ஆக்சுவலி சீரியஸா சூப்பரா இருந்துச்சு. கில்லி எப்படி ரீ ரிலீஸோ அதே மாதிரி சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சு அவ்வளவுதான். சூப்பர், வேற லெவல். தளபதி டிவிகே 2026 நாங்க தானா? புரியல. அஜித் கடவுளே. வைப் சூப்பரா இருந்துச்சு. நாங்க எல்லாமே வந்து வேற லெவல்ல என்ஜாய் பண்ணோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ரிலீஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். குஷி அந்த மாதிரி எல்லாமே கத்தி எல்லாமே தளபதி எரியுது அவள கவர் பண்ணுங்க. எரியுது பாருங்க, அங்க பாருங்க. எரியுதா எரியுது ப்ரோ ஆக்சுவலா ஃப்ளாப் பண்ண படம் ப்ரோ. இதே மாதிரி இவன் நல்ல ஃபேனா இருந்தா தலைக்கு இதே மாதிரி தீனாக்கு வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியதானே? ஏன் பண்ணல? கடவுள் எந்த மிச்சம் ப்ரோ. இந்த படம் ரிலீஸ் பண்ணாம இருக்கலாம். அப்புறம் எதுக்கு 100 ரூபாய் 170 ரூபாய் கொடுத்து டிக்கெட் கொடுத்து பார்க்க வரணும்? படம் பிடிக்கலனா பிடிக்கல அந்த காண்டு அதை இங்க வந்து தீத்துக்கணும்ல. அந்த 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 இது மாதிரி இல்ல, பச்சை மாதிரி இல்ல, காண்டு 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 பிடிச்சோம். ப்ரோ படம் தரம் ப்ரோ, திரும்ப கூட பார்க்கலாம். நாளைக்கு திரும்ப வர போறோம். அஜித் படம் மாசுனாங்க, சரியா இருக்கு. என்னடா வேற மாதிரி, அது வார்த்தைகள் இல்லடா சொல்றதுக்கு. சூப்பரா இருந்துச்சு படம், செமையா இருந்துச்சு. கடைசி படம் வரப்போகுது, அதுக்குள்ள எல்லா ரிலீஸையும் பார்த்து நாங்களாம் வந்து டை ஹார்ட் விஜய் ஃபேன்ஸ் வந்துருக்கோம். சூப்பரா இருந்துச்சு. ஸ்கிரீன்ல பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு செமையா இருந்துச்சு. இது வரைக்கும் டிவில மட்டுமே பார்த்துட்டு சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப பிடிச்சது. விஜய் பார்க்கிறதுக்கு அழகா மாஸா இருந்தாரு, ரொம்ப கியூட்டா இருந்தாரு. ஒரு ஃப்ரேம் அப்படியே செதுக்கி இருக்காங்க அப்படியே விஜய்க்காகவே. எல்லாமே தளபதி தான். எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. படம் ஹோல்சமா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. நல்ல வைப். அப்புறம் நல்ல விஜய் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு, எல்லாரும் வந்து பாருங்க. ரீ ரிலீஸ் நல்லா இருக்கு. டிவிகே ஃபாரெவர். எப்பவுமே சச்சினை லவ் பண்றது தானே. செம்மையா இருந்துச்சு படம், தாராளமா இப்ப பார்க்கலாம். எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது. நான் இந்த படத்தை எப்படி ஒரு 100 வாட்டி டிவிலேயே பார்த்துருப்பேன், ஜெயா டிவில. இதுல பாக்குறது ஒரு தனி வைப்பு தான். சச்சினை தாங்க பிடிச்சிருந்தது, தனியெல்லாம் சொல்ல முடியாது. அவங்கதான், அவர் மட்டும்தான் எப்பவுமே ஆல்வேஸ் ஃபேவரட். என்ன ஒரே ஒரு மூவி தான் இன்னும் இருக்குன்றதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஜெனிலியா மேம், இவங்க பேர் வேற லெவல். எந்த படமா இருந்தாலும் இவங்க 2 பேரோட பேர் வந்து செம்ம. அதுவும் சச்சின்ல 2 பேரும் செம்ம கியூட்டா இருந்தாங்க. ஐயா சாமி தானே மாஸ் பண்ணிட்டாரு. சாங்ஸுக்கு ஐயோ 2 வாட்டி போட்டாங்க வாடி வாடி, அதுக்கே செம்ம வைப். தொண்டெல்லாம் வலிக்குது, பேச கூட முடியல கத்தி கத்தி. ஜெனிலியா சூப்பர்ண்ணா. படம் சீரியஸா ரீ ரிலீஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஜெனிலியா ஃப்ரெண்டு சூப்பர், கண்டிப்பா 1000 கோடி அடிச்சிரும். கண்டிப்பா இது வந்து 100 கோடி கண்டிப்பா அடிச்சிடும். தளபதினாலே எப்பவுமே மாசு தான். ஓகேங்களா? இப்போ படம் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து நம்ம தானு சாருக்கு சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம 20 years பிஃபோர் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி ரீஃப்ரெஷிங்காக இருக்கு. ப்ளஸ் அப்போ வந்து ப்ரமோஷன் சூப்பராக பண்ணார். ஒன்லி 96 தெரியும். அந்த சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட்டுக்கு வந்து வாங்கும்போது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுப்பாங்க. என்னோட நோட்டு ஃபுல்லாக ஸ்கூல் வச்சு நான் ஒட்டிட்டு விளையாடிட்டு இருந்தேன். இப்போ வரையும் அந்த நோட் ஆல்மோஸ்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் இருந்துச்சு. இப்போ தூக்கி போடாங்க வீட்டில் க்ளீன் பண்ணும்போது. அதே மெமரிஸ் இப்போ வரையும் இருக்குது. ப்ளஸ் தளபதி அப்போ எப்படி பார்த்தோம் இப்போ அப்படியே தான் பார்க்குறோம். அதே டான்ஸ், அதே காமெடி, அந்த விண்டேஜ் தளபதி, விண்டேஜ் வடிவேலு, விண்டேஜ் சந்தானம் அதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த படத்தை வந்து பார்த்தாலும் சூப்பராக தெரியும்.
சூப்பராக இருக்குண்ணா படம். படத்தில் எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். பாட்டில் வந்து எல்லா பாட்டுமே வந்து ரெண்டு வாடி போட்டாங்கண்ணா. அந்த வாடி பாட்டுலாம் வந்து டோட்டல் தேட்டரும் வந்து முன்னாடி இருந்து ஆடிட்டு இருக்காங்க. தளபதி தான், எப்பவுமே தளபதி தான். பக்கத்துலேயே நம்ம ஜிபி ஓடிட்டு இருக்கு. அதுக்கு வந்து முதல் 3 நாளைக்கு அப்புறம் யாருமே இல்லை. நீங்கள் எல்லா தேட்டரும் போய் பார்க்கலாம். இந்த படத்தை வந்து பாருங்க. ஃபேமிலியாக வந்துட்டு இருக்காங்க. கில்லிக்கு எப்படி ரீலீஸ் சொல்லி செலிப்ரேட் பண்ணாங்களோ அதே செலிப்ரேஷன் இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி நல்லாச்சு. ஜீசஸ் அவரை உயிர் தள்ளிட்டாரு. அப்புறம் அவரை உயிர் தள்ளிட்டாரு. நாளைக்கு ஈஸ்டர், எங்களுக்கு நேற்று ஈஸ்டர் வந்துருச்சு. அவர் நேற்று இதாகிட்டாரு. பயங்கரமாக இருந்துச்சு படம். சூப்பராக இருந்துச்சு. இது 3வது தடவை ப்ரோ படம் பார்த்து. நேற்று 2 தடவை பார்த்தாச்சு, இப்போ 3வது தடவை. தளபதி அவ்வளோ பிடிக்கும் ப்ரோ. இப்போ வர படம்லாம் எங்கே ஓடுது? இன்னும் ஒரு படம் தான் இருக்குது விஜய்க்கு. ஒரு படம் தான் கொண்டாட முடியும் எங்களால். பயங்கரமாக சச்சின் தான் ப்ரோ மாஸ். போங்க ப்ரோ. சாலி சச்சின் மூவி நான் ஆல்ரெடி பார்த்து சின்ன வயசில் பார்த்து தான் ப்ரோ. எங்கள் அப்பா கூட போய் பார்த்த படம் தான். அப்போ எனக்கு அவ்வளோவா தெரில. நம்மளுக்கு சின்ன வயசில் ஒன்றும் தெரியாது. அப்போன்னா எனக்கு ஒரு 20 வருஷம் பேக்னா எனக்கு 28 வயசு ஆகுது. ஒரு 8 வயசில் போய் பார்த்துருப்போம் போல. அப்போ சரியாக தெரில. இப்போ சும்மா அப்படியே வந்தேன். நல்லா இருக்கு, நல்ல வைப்பு. அதே ஃபஸ்ட்டு எப்படின்னா எப்படி சொல்கிறதுனா புது படம் ரிலீஸ் ஆகும்ல, அந்த மாதிரி ஒரு வைப்பு, நல்ல எனர்ஜி கொடுக்குறாங்க. விஜய் அதே சாமிங், அந்த ஸ்மார்ட்னஸ் தான், அந்த ஸ்மைலு, அது எல்லாமே நல்லா தான் இருக்குது. படம் நல்ல கண்டென்ட். இந்த டேரக்டர் யாருன்னா எனக்கு தெரியாது. ஜோஹன் யாரோ டேரக்டர் போல, ஜான் மோகன். அவங்களாம் யாருன்னு நம்மளுக்கு யாருக்குமே ஐடியாவே தெரியாது. அது மாதிரி டேரக்டில் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காது. டிஎஸ்பி தானே பிஜிஎம் இது மியூசிக்லாம், அது நல்லா கொடுத்துருக்காங்க. அதுதான் நல்லா இருக்கு படம். எப்பயுமே அது நான் ஆல்ரெடி பார்த்ததுனால எனக்கு பெருசாக அந்த இது தெரியல. புதுசாக வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. நல்ல லோ கண்டென்ட். நல்ல படம் வந்து போகிறது தெரியாதுல்ல. இப்போ எல்லாருமே இப்போ நீங்களே பார்க்குறீங்க பீப்புள்ஸ்லாம் எவ்வளோ இப்போ இன்ஸ்டா திருப்பினாவே ஃபுல்லாக சச்சின் 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 ஃபுல்லாக விஜயோட ஃபேன்ஸ். ஒரு ஆரா, அந்த விஜய்ன்றவே ஒரு ஆரா போல். அதனால் நல்லா இருக்குது. நல்ல வைப்பு, நல்ல படம். ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லுவாங்கள்ல. விஜய் படம் இப்போ தொடர்ந்து எத்தனை படம் புது படம் பார்த்துருப்பேன். அதில் ஏதாவது ஒரு ஃபீல் குட் மூவி இருந்திருக்கே இல்லை. மாசு என்டர்டைனர்னு மாசு அந்த மாதிரி தான் விஜய் மாறினார். விண்டேஜ் விஜய் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். நைஸ் சார், என்ஜாய் பண்ணலாமா? பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். தொண்டையே கடிச்சு. நான் ஒன்ஸ் மோர் பாட்டு கேட்டு வாடி வாடி சாங்லாம் டான்ஸ் ஆடணும் எல்லாருமே. நல்லா இருந்துச்சு. நல்ல வைப்பாக இருந்துச்சு. 20 வருஷம் கழிச்சு வந்துங்கன்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் நான் டிவியில் தான் பார்த்தேன். அப்போ ரொம்ப வந்து இப்போ பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுதான் இந்த சேஞ்சஸ் எல்லாம் இது பண்ணி தானு சாருக்கு சின்ன பெட்டிஷன் ஒன்று இது பண்ணோம். அவர் அதான் ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் டைட்டில் கொடுத்து அவர் தான். ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு. ஒரே ஒரு இது, ரஜினி சார் பயப்பிக்க நீங்கள் தயாரிக்கணும்னு ஆசை. இது உங்களுக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி. ஏன்னா அது அவரோட 50th வேறு. அதான் ஃபீல் குட் மூவின்றாங்க. ஒரு ஃபீல் குட் மூவியாக என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது அப்படியே தான் இருக்குது. அதான் லவ் இருக்கு, காமெடி, அப்புறம் 2 ஃபைட்டு, அந்த இதுதான். வேற மாதிரி தேவையில்லாம சினிமா விட்டு போறாரு ப்ரோ. வேற லெவல் படம். சூப்பர் பக்கா. படத்துல எல்லாமே விஜய் ஆக்டிங் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. நான் 6வது படிக்கும் ரிலீஸ் ஆச்சு. அதோட இப்போதான் பார்க்குறேன். ஸோ அதோட அந்த ஃபீல் இருந்துச்சு. செம நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சு. ஹிட்டர் நல்லா இருந்துச்சு. வாடி வாடி கைப்படாச்சு. நல்லா இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. திரும்பியும் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக ரீரிலீஸ் தான் பார்த்துட்டே இருக்க வேண்டியதா. வாங்க, அதே பழைய லவ் விண்டேஜ் விஜய் தான். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எல்லாரும் திரும்பி வந்து பாருங்க. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பேசுறேன். நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. வேற லெவல். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு.